சிவகங்கை மாவட்டம் மரவர்மங்கலம் அருகே உள்ள கிழவனூர் கிராமத்தைச் சேர்ந்த சர்க்குணம் என்ற 55 வயது பெரியவர் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த பெரியவரை குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த சமூக விரோதிகள் இன்னைக்கு கொடூரமா கொலை செய்யிருக்காங்க. அந்த ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு அமைச்சர் நேரடியா 10 லட்சம் பணமும் மானாமதுரை எம்எல்ஏ ஒரு 5 லட்சம் பணமும் கொடுத்தாரு. அப்போ ஒரு தேவமாறு செத்து போயிருக்காரு தப்பே பண்ணாம. அப்ப ஏன் அந்த அமைச்சர் வரல, எம்எல்ஏ வரல அப்படின்னு என்னுடைய மக்களுடைய கேள்வி. அவங்களுடைய ஆதங்கம் உண்மைதானே, அவங்க கோரிக்கை உண்மையானதானே. சிவகங்கையில ஒரு தேவமாறு செத்து போயிருக்காரு அப்படின்னா ஏன் வரல? அப்போ அமைச்சரோ எம்எல்ஏவோ ஏன் தேவமாறு மேல பாசம் இல்லையா? ஏன் தேவமாறு உங்களுக்கு ஓட்டு போடலையா? ஏன் இந்த பாகுபாடுன்னு கேட்கிறேன். ஏன் இந்த பாகுபாடு? பாதிக்கப்பட்டவன் இறந்து போனவன் எந்த சமுதாயம் இருந்தாலும் அந்த அமைச்சரோ எம்எல்ஏவோ நேரடியா போகணும். புரியுதா? அப்ப மாண்புமிகு முதல்வர் இந்த 2 பேரையும் கண்காணிக்கணுமா வேண்டாமா? அப்ப அமைச்சரும் எம்எல்ஏவும் சாதி ரீதியா செயல்படுறாங்களா என்ன ஏது? ஏன் தேவமாறு செத்து போனதுக்கு போகல அப்படின்னு முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா?